ரசம் மட்டும் இருந்துட்டால் போதுங்க, எனக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் எப்படி ரசம் வைக்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு தக்காளியை இந்த மாதிரி கையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வந்து இந்த தாளிப்பு கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொஞ்சமாக சீரகம், மிளகு ரெண்டுமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையை லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தரன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த அரைச்ச விழுதையும் உள்ளே போட்டுருங்க. மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அந்த கரைச்சி வச்ச தக்காளி இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ ரசக்கலவையை உள்ளே ஊற்றி நல்லா நுரைச்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நுரைச்சி லேசாக அங்கங்கே கொதி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மல்லித்தலையை போட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டு சாப்பிட்றப்போ ஓப்பன் பண்ணி நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.